சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்கிற செயலியை விஜய் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்கிற செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். அதற்காக அவர் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இருக்கிறார். மேலும் முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் மாநாடு தொடர்பாக மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்கிற செயலியை விஜய் இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார். இந்த செயலியானது ஓடிபி பெறாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்தது. தாவேகாவின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த செயலியை விஜய் எப்போது அறிமுகப்படுத்த இருக்கிறார்? முதலில் இந்த செயலியின் நோக்கம் என்ன? இந்த செயலி உறுப்பினர் சேர்க்கைக்காக எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கையை விரிவுபடுத்துவதற்காக 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கை என்பது இன்று துவங்க இருக்கிறது. இதற்கான மொபைல் செயலியை இன்று கட்சியுடைய தலைவர் வெளியிட இருக்கிறார். அதற்காக பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் உள்ளடக்கிய குழு நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய நிகழ்வுல வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தை கட்சியுடைய தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்ததற்கு பிறகாக இந்த செயலி என்பது அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. கட்சி நிகழ்வுல கட்சியுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்கள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். செயலியை பொறுத்தவரையில செயலி 11 மணி அளவுல, அதாவது இன்னும் சற்று நேரத்துல அந்த அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதற்கு பிறகாக ஒரே நேரத்துல 12,000 உறுப்பினர்கள் வரை சேருவதற்கு, அதாவது ஒரே நேரத்துல பல்வேறு நபர்கள் உள்நுழைய முயற்சிக்கும் போது செர்வர் கிராஷ் என்பது டெக்னிக்கலாக கிளிச் ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கும் வகையில ஒரே நேரத்துல 12,000 நபர்கள் சேரும் வகையில இந்த செயலி என்பது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செயலியில ஒரே கைபேசி எண்ணை கொண்டு 5 நபர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே tvk.com என்ற இணையதளம் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை செய்யப்படும் போது ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனியாக கைபேசி எண்கள் என்பது உள்ளிட வேண்டிய தேவை இருந்தது. அதன் காரணமாக தனியாக கைபேசி இல்லாதவர்கள் உறுப்பினராக சேர முடியாத நிலை இருந்தது. அதனை மாற்றி அமைத்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைபேசி எண்ணின் மூலமாக அவருடன் சேர்ந்து 4 நபர்கள் என ஒரு அலைபேசி எண்ணின் மூலமாக 5 நபர்களை உறுப்பினராக சேர்ப்பதற்கு ஏதுவான வழிவகைகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த செயலியை பொறுத்தவரையில ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுக்குமே உள்ளீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பூத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை, எத்தனை நபர்களை உறுப்பினர்களாக சேர்த்திருக்கிறார்கள் என்ற முழு விவரங்களுமே கொடுக்கப்படுகிறது. இதன் மூலமாக அந்தந்த பூத்துகள்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை நபர்கள் என்பதை நேரடியாக தலைமை கண்காணிப்பதற்கு ஏதுவான வழி என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே கட்சியுடைய தலைவர் விஜயை நேரடியாக கண்காணிக்கும் வகையில யூசர் இன்டர்பேஸ் எனப்படக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிநபராக இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்க்கும் போது அவர்களுக்கு உறுப்பினர் சேர்க்கையில முக்கிய பொறுப்பை கட்சி ரீதியில வழங்குவதற்கும் கட்சி ரீதியில முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில உறுப்பினர் சேர்க்கை 2ஆம் கட்டத்தை துவங்குவதற்கு மை டிவிகே என்ற செயலியை கட்சியுடைய தலைவர் இன்னும் சற்று நேரத்துல துவங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல துவங்கி வைக்க இருக்கிறார். மணிகண்டன், இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து இதில் உறுப்பினர் ஆகும் பட்சத்தில் இது பொதுமக்களுக்கு இந்த செயலியானது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும்? மொபைல் போனில் இருக்கக்கூடிய தரவுகள் பாதுகாப்பானதாக இருக்குமா? இது யார் தலைமையில் இந்த செயலி செயல்படக்கூடும்? மொபைல் போன் இருக்கக்கூடிய ஒரு கைபேசி எண்ணிலிருந்து 4+1 என 5 நபர்கள் மூலமாக 5 நபர்கள் உறுப்பினர்களாக இந்த செயலியில அவர்கள் உள்ளீடுகள் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கையில், அதாவது வாக்காளர்கள் எண்ணிக்கையில
ஒரு தெருவுக்கு 10 நபர்கள் வீதம் அவர்கள் கட்சியில இருக்கவும், அதே போல ஒரு தெருவிற்கு 2 பிரதிநிதிகளாவது தாவேகா சார்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் இலக்காக கொண்டு தமிழக வெற்றி கழகம் பொறுப்புகளை நியமித்து வருகிறது. இந்த அடிப்படையில தான் இந்த ஆப் என்பது இன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஆப்பை பொறுத்தவரையில பல்வேறு வசதிகள், அதாவது ஏற்கனவே இணையதளத்தின் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை செய்யப்படும் போது என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்கள் களையப்பட்டு முழுமையாக தொழில்நுட்ப ரீதியில மேம்படுத்தப்பட்ட செயலியாக இந்த செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தற்போது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துல துவங்கி இருக்கிறது. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகாக கட்சியுடைய உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. கட்சியுடைய தலைவர், பொதுச் செயலாளர், நிர்வாகிகள் என அனைவருமே கட்சியுடைய உறுதிமொழி ஏற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால தற்போது பார்க்க முடிகிறது.